பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும் பாடு அறிவேனம்மா. 7 ஜன்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா? உன்னாலே பிறந்தேனே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று வணக்கம் அம்மா. வணக்கம். வாவ், வந்தவுடனே ஒரு அழகான செடிப்படங்களை வரவேற்றிருக்கீங்க. பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. என்ன பேர் அம்மாவுக்கு? இந்த ஃபுல்லாக இன்றைக்கு விசேஷம் போலோட நிறைய பேரெல்லாம் வந்து சும்மா கல்லாதியாக நடக்குது போலோட ஃபங்க்ஷன். என்ன பெரிய எத்தனாவது பர்த்டே? 75 பர்த்டேயா? உண்மையாவா? பொய் சொல்கிறீங்க. 75வது பர்த்டேயா? நான் நம்ப மாட்டேன். என்ன கண்ணையை பட்டுரும் போலோட போனவரை சுற்றி போடுங்கண்ணே. சரியா? 75வது பர்த்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி உங்களை பார்த்தா ஒரு 60 வயசு அம்மா மாதிரி இருக்கிறீங்க. 15 வருஷம் குறைச்சிருக்குண்ணா. ஓகேயா? சரி. 75வது பர்த்டே கொண்டாடுறீங்களான்னு சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்துங்க. இத்தனை மணிக்கு பிறகு கொண்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. அதான் இந்த டைமுக்கு வந்தாங்க. சரியா? அதுக்கு பிறகு தான் ஆக்கல்ல நிறைய பேர் வருவினம்னு சொன்னாங்க. சரியா? ஓகேயா? சரி. இன்றைக்கு 75வது பர்த்டே கொண்டாடுற கனகம்மாவுக்கு இந்த கிஃப்டெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. இந்த கிஃப்ட்டை நான் தர மாட்டேன். நான் உங்களுக்கு தர மாட்டேன். முதலாவது வேறொரு கிஃப்ட் கொடுப்போம் போது. சரி, இந்த கிஃப்டை கொடுத்துருவேன். இனிப்பான ஒரு அழகான ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. குழந்தை பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரி. சரியா? சரியா? ஏற்கனவே பல்லெல்லாம் வடிவாக இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்டு பிறகு பல்லெல்லாம் இல்லாமாக்கிறாங்க. ஓகே. இந்த வயசில் எங்களுக்கு பல் இருக்குமோ தெரியா, உங்களோட வயசு வரும்போது எங்களுக்கு பல் இருக்குமோ தெரியா. ஆனால் உங்களுக்கு எல்லாம் எப்படி நீங்கள் என்ன சாப்பிட்டு வந்தீங்க எவ்வளோ காலம்? எங்களுக்கு வந்த டிப்ஸை தாங்களே. இப்போவே நாங்கள் வயசு போனாக்கள் மாதிரி இருக்கிறோம். 26 வயசில். உங்களுக்கு 75 வயசில் நீங்கள் 60 வயசு பிள்ளை மாதிரி இருக்கிறீங்க. என்ன சாப்பிட்டு நீங்கள்? சோறு கறி தான் சாப்பிட்றோம். நீங்களே நாங்கள் இப்போ வந்து இந்த என்ன சொல்கிறது, கெமிக்கல் கலந்த சாப்பாடுகளை சாப்பிட்டு இப்போவே கிழவன் மாதிரி இருக்கிறோம். ஏன்னா 26 வயசில் கிழவன் மாதிரி மண்டையில் முடியலாம் போய் மொட்டையாகி. சரி, ஓகே. இன்றைக்கு இந்த சந்தோஷமாக இந்த பிறந்த நாளை கொண்டாடுறாங்களான்னு சொல்லி இந்த கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. சரியா? சரி, யார் அனுப்பியிருப்பாங்க? மகன் தான். எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 3 பேர். 3 பேருண்டா மகன், அடுத்தது மகன், 2 மகளும். ஏனப்பா மகனை சொன்னீங்க? ஏனப்பா மகனை மட்டும் சொன்னீங்க? எங்கே நிற்கிறார்? ஓ, பிரான்ஸில் ஒரு மகன் நிற்கிறாரா? அவர் அனுப்பலி. மகள் மாதிரி இங்கே நிற்கிறோமா? பார்த்தீங்களா? மகள் மாதிரி இருக்கிறீங்களா இங்கே 2 பேரும்? பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் ஒரு தரம் கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்கிறா. இங்கே சரி. அப்போ இன்றைக்கு மகள் மாதிரி ஒன்றும் தர மாட்டேன்னு மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லாமல் சொல்கிறீங்க. அப்படியா? மகன் தான் அனுப்பு, வேறு மகள் ஒன்றும் அனுப்ப மாட்டாங்கண்ணே. அப்படியா? சரி. இன்றைய பிறந்த நாளுக்கு ஒரு அழகான கேக் கொண்டு வந்திருக்கு. இந்த கேக்கை தான் நீங்கள் வெட்டணுமான்னு சொல்லி என்ன அனுப்பியிருக்காங்க. ஓகே, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி அழகான ஒரு கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. சரி, எல்லோரும் கைதட்டி விடுங்க அம்மாவுக்கு. இன்றைக்கு பாருங்கள் நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க இந்த பர்த்டே கொண்டாடுறதுக்கு. சரியா? சரி, இன்றைக்கு என்ன ஸ்பெஷல்? என்ன சாப்பாடு? சாப்பாடு ஒன்று கொடுக்க மாட்டிங்களா? கொடுப்பீங்களா? அப்போ எனக்கும் தருவீங்களா போகல? சரி, நான் சும்மா கேட்டேன்னா. சரி, இன்றைக்கு 75வது பர்த்டே அழகாக கொண்டாடுறீங்களான்னு சொல்லி எங்களை சந்தோஷப்படுத்துங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறாங்க. அனுப்பினது நீங்கள் வந்து மகன்னு சொல்கிறீங்க. ஆனால் மகன் அனுப்பலை. வேறொரு ஆக்கள் தான் அனுப்பியிருக்கிறான். சரி, இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்குது.
அந்த கிஃப்ட்டை கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். நான் சொன்னால் இதில் நிறைய பேர் ஃபோட்டோஸ் இல்லை, இதை கொடுக்கக்கூடாது, இது கடைசியை தான் கொடுக்கணும். சரியா? இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்குது, என் பாக்கெட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வருது இல்லை, எனக்கு கொடுக்க மனசும் இல்லை. சரியா? தான் இதுக்குள்ள ஒரு கொஞ்சம் காசு அனுப்பியிருக்காங்க. 75,000 ரூபா காசு 75,000 ரூபா காசு அனுப்பியிருக்காங்க. விரிச்சு பாருங்கள் காசு இருக்கா இல்லையா. நான் சில நேரத்தில் போய் சொல்லி கொடுக்குறேன். நான் இருக்கு 75,000 ரூபா காசு வந்திருக்கு, எண்ணி பார்த்துக்கொள்ளுங்க போன வரவு. சரியா? சரி, 75,000 ரூபா காசும் அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் அதாவது 75 வயசுன்னு காட்டுறதுக்கு 75,000 அனுப்பியிருக்காங்க. நான் என்ன பழக்கம்? சரி, வயசு அப்படி சொல்லி காட்டுறதா? நாங்கள் பின்னுக்கே 75 அடிக்கலை ஏன்னா அப்படி தானே, பின்னுக்கே நாங்கள் 75 அடிக்காமல் நாங்கள் நார்மலாக 60 வயசுன்னு காட்டி கொண்டிருக்கிறோம். 75 வயசுன்னு பப்ளிக்காக சொல்கிறாங்கண்ணே. சரி, இன்றைக்கி நீங்கள் 75 வயசாக இருந்தாலும் உங்களுக்கு 60 வயசு தான் என்னை பொறுத்தவரை. சரியா? அவ்வளோ யங்காக இளமையாக இருக்கிறீங்க. சரி, இன்றைக்கு இந்த பிறந்தநாளை கொண்டு அழகாக கொண்டாட சொல்லி இதில் அனுப்பினது யார்? மகன் தானே. உங்களை வாயால் மகன் அனுப்பினா தானே சந்தோஷமாக இருக்கும். அப்போ இப்படி சொன்னீங்களே, நாங்கள் போன ஒரு அடி விழுமே ஏன் எங்களோட பேர்லாம் சொல்லலாம் சொல்லி அந்த பிள்ளைகள பேரை சொல்லுங்க. அப்போ என்னென்ன பேர்? யார்? மகண்ட பேர் என்ன? ஸ்ரீமுருகன். அடுத்தது வசந்தகுமாரி. அடுத்தது ஜெயகௌரி. சரி, இவங்க மட்டும் தான் அனுப்பியிருப்பாங்க. அனுப்புகிறேன்டா. வேறு யாக்கள் சொந்தங்கள் சகோதரங்கள் இருக்கினு தான் நான் அனுப்ப மாட்டேன். எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு தெரியும் எந்த சகோதரத்தை பற்றி நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படியா? சரி, இருந்திருந்தால் எனக்கு அடிக்க போகிறாங்க. சரி, இன்றைக்கு உங்களை சந்தோஷப்படுத்த சொல்லி அனுப்பியிருக்காங்க. ரொம்ப கவலைப்படுறாங்களாம், ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம் சொல்லி இதெல்லாம் கவலைப்பட்டு அனுப்பியிருக்காங்க. இன்னொரு ஃப்ரேம் இருக்குது. இதில் உங்களோட படமெல்லாம் போட்டு ஆரம்பத்தில் நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்த எல்லார படம் போட்டிருக்கபடியாக கண்டுபிடிக்க கஷ்டம் நினைக்கிறேன். ஒரு அழகான கிளப் ஃப்ரேம் ஒன்று அனுப்பியிருக்காங்க. மணிக்கூட்டு ஃப்ரேம். யார் இருக்கிறாங்க அதில்? யார் இருக்கிறாங்க? பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க. யார பேர பிள்ளைகள்? யார பிள்ளைகள்? நடுவில் இருக்கிற நீங்களா? ரைட். யார் இதுவெல்லாம் பேர பிள்ளைகள்? எல்லார பிள்ளைகளுமா? அப்போ இதுலேயும் கண்டுபிடிக்க முடியாது அனுப்பினது யாருன்ட்டு. யார் அனுப்பியிருப்பாங்க? எல்லாம் பேர பிள்ளைகள் தான் அனுப்பியிருக்காங்க. பேர பிள்ளைகள் மட்டுமே இருக்கிறாங்கன்னு இதில். சரி, இன்றைக்கி உங்களோட பிறந்த நாளை அழகாக கொண்டாடட்டாம். தாங்க பக்கத்திலிருந்து இந்த பிறந்த நாளை கொண்டாடணும்னு ஆசைப்பட்டவையாம். ஆனால் வர முடியாத நிலை சொல்லி அவங்களுக்கு வீசா பிரச்சனையால் வர முடியவையாம். இவ்வளோ காலம் போய் 25 வருடங்கள் ஆயிட்டு தான். ஆனால் இன்னும் எங்களோட அம்மாவை நேராக வந்து நான் சந்திக்க முடியலைன்னு சொல்லி கவலைப்பட்டு ரொம்ப கவலைப்பட்டு கதைச்சி அனுப்பியிருக்கிறார். எப்படியாச்சு நான் வந்து எங்களோட அம்மாவை நான் வந்து பார்ப்பேன், பேர பிள்ளைகள் எல்லாம் வந்து பார்க்குங்கள்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருங்க, வெகு சீக்கிரம் தான் வந்து சேருகிறான்னு சொல்லி அனுப்பியிருக்கிறேன். சந்தோஷமா? உங்களோட மகன் தான் அனுப்பியிருக்கிறேன். சந்தோஷமா? என்ன சொல்ல போகிறீங்க உங்களோட மகனுக்கு? நன்றியை தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் உங்களோட வருகையை பார்த்து எதிர்பார்த்து கொண்டிருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட வருகையை நான் 25 வருடங்கள் போய் 25 வருடங்கள் போய் உங்களோட வருகையை எதிர்பார்க்குறேன்னா அப்படி தானே? சரி, இதே மாதிரி எப்போவுமே ஹாப்பியாக இருக்கட்டும், யங்காக இருக்கட்டும், நல்லா சாப்பிடட்டாம். இன்னும் 75 வயசு 80 வயசு வரை கூட நான் வருவேன். நீங்கள் 65 வயசு பிள்ளை மாதிரி இருக்கணும். ஓகேயா? சரியா? சாப்பிட்டு வடிவாக இளமையாக ஜங்கா சிரித்தபடி இதே அளவுக்கூட நீங்கள் இருக்கணும்னு சொல்லி அவங்களோட மகன் எல்லாரும், மகண்ட பிள்ளைகள், மகண்ட மருமக்கள் எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துறாங்க. உங்களோட மகனும் வாழ்த்துறேன். அதோட சேர்ந்து மனசார நான் வாழ்த்துறேன். இந்த 60 வயது பெண்மணி இன்னும் அழகான காலங்களில் இன்னும் அழகாக வாழணும்னு சொல்லி வாழ்த்தி நாங்கள் விடைபெறோம். நாங்கள் வந்து லவ் சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்திருக்கோம். நன்றி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday
you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you.